அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கலியுகம் பற்றி கிருஷ்ணர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாண்டவர்களில் 4வரான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க எல்லாரும் கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தை கேட்டாங்க. அதுக்கு சொல்வதென்ன, நான் செஞ்சே காமிக்கிறேன் அப்படின்னு கூறி 4 அம்புகளை 4 திசைகளில் செலுத்தினார் கிருஷ்ணர். அதை கொண்டு வருமாறு 4 பாண்டவர்களிடமும் ஆணையிட்டார். 4 பேரும் 4 திசைக்கு போகிறாங்க. பீமன் அம்பை எடுத்த இடத்துல ஒரு காட்சியை பார்க்குறான். அங்கே 5 கிணறு இருந்துச்சு. மத்தியில் ஒரு கிணறு, அதை சுற்றி 4 கிணறு. சுற்றியுள்ள 4 கிணறுலையும் சுவை மிகுந்த தண்ணி நிரம்பி வழிஞ்சிச்சு. ஆனால் நடுவில் இருக்கிற கிணத்துல மட்டும் தண்ணி வற்றி இருந்துச்சு. இதனால் பீமன் குழம்பிட்டான். அதை பற்றி யோசித்தபடியே கிருஷ்ணனை நோக்கி நடந்தான். அர்ஜுனன் அம்பு மீட்ட இடத்துல ஒரு குயிலோட அற்புதமான பாடலை கேட்குறான். பாடல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்த அர்ஜுனன் ஒரு கோரமான காட்சியை பார்க்குறான். அங்கே அந்த குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்னுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த முயலோ வலியால் துடிச்சு கொண்டு இருக்கு. மெல்லிசை கொண்டு மனதை மயக்கிற குயிலுக்கு இவ்வளோ கொடிய மனமா அப்படின்னு நினச்சி குழப்பத்தோடு அங்கேருந்து கிருஷ்ணனை நோக்கி அர்ஜுனன் நடந்தான். சகாதேவன் கிருஷ்ணரோட அம்பை எடுத்துக்கிட்டு திரும்பி வர்ற வழியில் அவன் ஒரு காட்சியை பார்க்குறான். பசு ஒன்று அழகிய கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்குது. ஈன்ற கன்றுக்குட்டியை தன்னோட நாவால் வருடி சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கன்று முழுமையாக சுத்தம் ஆகியும் தாய் பசு வருடுறதை நிறுத்தவே இல்லை. சுற்றி இருந்த பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு தான் பிரித்தாங்க. அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது. தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் அப்படின்ற குழப்பத்தோட அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான். நகுலன் கிருஷ்ணர் எய்திய அம்பை எடுத்துட்டு ஒரு பெரிய மலையோட அருகில் இருக்கிறத கண்டு எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தான். மலை மேலே இருந்த பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்துச்சு. வழியில் இருக்கிற அனைத்து மரங்களும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாக உருண்டோடி வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாறை வேகமாக வந்த அந்த பாறையை ஒரு சின்ன செடியில் மோதி அப்படியே நின்றுச்சு. ஆச்சரியத்தோடு அதை கண்ட சகாதேவன் தெளிவு பெறணும்னு கிருஷ்ணனை நோக்கி நடந்தான். இப்போ 4 பாண்டவர்களும் கிருஷ்ணரை வந்து அடைஞ்சாங்க. அவங்கவுங்க கண்ட காட்சியை, மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஆள் வழக்கம் போல் மெல்லிய புன்சிரிப்பை சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பீமா, கலியுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்கிறாங்க. செல்வந்தர்களோ ரொம்ப செழிப்பாக வாழ்கிறாங்க. தங்கக்கிட்ட இருக்க செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சின்ன பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேரணும்னு நினச்சி பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பாங்க. ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக, மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து வருந்துறாங்க. வற்றிய கிணத்துக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளை போல அப்படின்னு சொல்கிறாரு. பீமன் கண்ட காட்சிக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு கிருஷ்ணர். அர்ஜுனன் பார்த்த காட்சிக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. அர்ஜுனா, கலியுகத்தில் போலியான மதகுருக்கள், ஆச்சாரியார்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசுகிற இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தானங்க இருக்காங்க. இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கிற கள்வர்களாகவே இருப்பாங்க, குயிலை போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நடக்கிறத அப்போவே சொல்லியிருக்கார் பாருங்க கிருஷ்ணர். எவ்வளோ பேர் போலி சாமியார்களாக மதகுருக்களாக இருந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மக்களை. அதை பாருங்களேன், மகாபாரத காட்சி எவ்வளோ அழகாக வந்து கிருஷ்ணர் வந்து அப்போவே வர்ணிச்சிருக்கார் பாருங்கள். அடுத்து சகாதேவன் கண்ட காட்சிக்கு விளக்கம் பார்க்கலாமா? சகாதேவா, கலியுகத்தில் பெற்றோர்கள்
தங்கள் பிள்ளைகள் மீது அன்பு கண்மூடித்தனமாக வைக்கிறாங்க. இவ்வளோ அன்புன்னு சொல்ல முடியாது, எக்கச்சக்கமாக பாசத்தோடு இருக்காங்க. பிள்ளைகள் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவங்க தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளோட நெறி தவறிய வாழ்வுக்கு தாங்களே காரணமாயிடுறாங்க. ஓவர் செல்லம் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்கிற அளவுக்கு போய்விடுது. இதை மறப்பாங்க. பிள்ளைங்களும் தீய வினைகளால் துன்பத்தை அனுபவிப்பாங்க. பிள்ளைகளோட அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாகறாங்க, பசுவை போல். சரிதானே? பசு எப்படி அந்த கண்ணுக்குட்டியை நாவால் நக்கி 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 காயப்படுத்துச்சு, சுத்தமானதுக்கப்புறமும் காயப்படுத்துச்சு இல்லையா? அந்த மாதிரி செல்லம் கொடுத்து 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 பிள்ளைங்களை கெடுத்து வச்சிடுறாங்க. பின்னாடி அந்த குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்குது, ரொம்ப கஷ்டப்படுது. அதை தான் சொல்லியிருக்காரு. அடுத்து நகுலன் பார்த்த காட்சிக்கு விளக்கம் பார்ப்போமா? நகுலா, கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நல்ல சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்திலிருந்தும் நற்குணத்திலிருந்தும் நீங்குவாங்க. யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள இறைவனால் மட்டும்தான் தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவோடு செயல்படுத்த முடியும். அந்த பாறையை தடுத்து நிறுத்தின சின்ன செடியை போல் அப்படின்னு பதிலை சொல்லி முடிக்கிறாரு. எவ்வளோ அருமையான விளக்கம் பாருங்களேன், எவ்வளோ அர்த்தம் பொதிஞ்ச அந்த வார்த்தைகளை கவனிங்களேன். அந்த காட்சியையும் அந்த காட்சிக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருளிய விளக்கத்தையும் எனக்கு அப்படியே மெய் சிலிர்க்குதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றி.